ஹாய் எவ்ரிவன், நான் ராம் பேசுகிறேன். என்னோடய குரல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். என்ன உடம்பு சரியில்லை, காஃபு கோல்டு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளி சீசனில் வந்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சர்ஸ் முக்கியமாக சிவகாசியில் மிகப்பெரிய நஷ்டம், கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு வந்து சிவகாசி பட்டாசு மற்றும் அந்த தொழிற்சாலைக்கு வந்து மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இது கூடாமல் சைனாவுக்கு வந்து இந்த வருஷம் கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு வந்து இந்த தீபாவளி சீசனில் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு சர்வே நடத்தி அவங்க வந்து ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது சைனாவுக்கு வந்து 50,000 crores நஷ்டம் ஏற்படும். ஏற்கனவே இந்தியாவில் வந்து மிகப்பெரிய நஷ்டம் ஃபயர் கிராக்கர்ஸ் தடை போட்டதுனால பல ஸ்டேட்ஸ் வந்து தடை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது கூடாமல் இப்போ சைனாவை வந்து நம்ம நிறைய பாய்காட் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக சைனா இந்தியாவுக்கு பார்டர் கிளாஷ் ஏற்பட்ட பிறகு சைனீஸ் ப்ராடக்ட்ஸை பாய்காட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த சென்டிமெண்ட் வந்து இந்தியா ஃபுல்லாக பரவி இருக்கிறது இந்த தீபாவளி சீசனில் வந்து நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ட்ரேடர்ஸ் CAIT அப்படிங்கிறவங்க வந்து என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சைனீஸ் ப்ராடக்ட்ஸு கிட்டத்தட்ட 50,000 கோடி வரத்துக்கான சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் இந்த வருஷம் வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு 20 சிட்டிஸில் வந்து சர்வே நடத்தி அதாவது மக்களோட சென்டிமெண்ட் எப்படி இருக்குது, சைனீஸ் ப்ராடக்ட்ஸை வந்து வாங்குவாங்களா மாட்டாங்களா இந்த தீபாவளி சீசனில் அப்படின்னு சொல்லி சர்வே நடத்துனதில் எல்லோரும் வந்து பொதுவாக இந்த சைனீஸ் ப்ராடக்ட்ஸை வந்து பாய்காட் பண்ணாங்க அப்படிங்கிற மனப்பான்மை வந்து இந்தியன்ஸ் மத்தியில் அதிகமாக இருக்கிறதாகவும், அதனால் வந்து சைனீஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு மிகப்பெரிய நஷ்டம் இந்த வருஷம் ஏற்படும் அப்படிங்கிறதும் இவங்க வந்து சர்வேல வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த CIT வந்து ஏற்கனவே அவங்களும் வந்து அவங்க தரப்பில் பாய்காட் சைனீஸ் கூட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்களும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சைனீஸோட ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணுறத இந்தியன் கம்பெனிஸு முற்றிலுமாக வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறது இந்த CAIT அவங்க வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க. CAIT நடத்தின சர்வேயில் இந்த மேஜர் சிட்டிஸில் நடந்த அந்த சர்வேயில் அவங்க வந்து கண்டுபிடிச்சது இந்தியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சைனீஸ் ப்ராடக்ட்ஸில். இதுக்கு வந்து ஒரு எவிடெண்ட்டாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ராக்கி ஃபெஸ்டிவல் வந்த சமயத்தில் கிட்டத்தட்ட சைனாவுக்கு வந்து 5,000 கோடி நஷ்டம் ஏற்பட்டதாகவும், அதுக்கு முன்னாடி வந்து கணேஷ் சதுர்த்தி வந்த சமயத்தில் 500 கோடி வரத்துக்கான பிஸ்னஸ் வந்து சைனாவுக்கு லாஸ் ஏற்பட்டதாகவும் இங்கே வந்து ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக இந்த வருஷம் வந்து சைனாவுக்கு வந்து 70,000 கோடி இந்தியன் ருப்பீஸ் வரத்துக்கான கூட்ஸ் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, இந்தியா வந்து சைனீஸ் ப்ராடக்ட்ஸை பாய்காட் பண்ணுறதுனால அப்படின்ட்டு இந்த CAIT வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சைனீஸ் ப்ராடக்ட்ஸை வந்து பாய்காட் பண்ணோம் அப்படிங்கிற சென்டிமெண்ட்டு இந்த கல்வான் வேலியில் ஏற்பட்ட இந்தியாவுக்கு மற்றும் சைனீஸ் மிலிட்ரிக்கு நடுவில் ஏற்பட்ட கைகலப்பில் வந்து இந்த ஒரு சென்டிமெண்ட் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து இந்தியாவில் ஏற்கனவே வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரீஸு இந்த சைனா கம்பெனிஸ்னோட இன்ஃப்ளூயன்ஸ்னால மிகப்பெரிய பாதிப்பில் வந்து இருந்தாங்க. இந்த வருஷம் இந்தியன் கன்சியூமர்ஸ் வந்து இந்தியன் கம்பெனிஸ்லேயே போய் அவங்களுக்கு தேவையான பொருட்களை தீபாவளி டைமில் வந்து வாங்குவாங்க. ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு சைனாவோட பாதிப்பு இல்லாமல் இந்தியன் கம்பெனிஸ் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த தீபாவளி சீசனில் மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு வந்து பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த CAIT கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ட்ரேடர்ஸ் யூனியன் அவங்க வந்து ஒரு தகவல் வந்து சொன்னாங்க. 2 லட்சம் கோடிக்கு வந்து இந்த தீபாவளி சீசனில் மட்டுமே இந்தியன் கன்சியூமர்ஸ் வந்து செலவு பண்ணுவாங்க, இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு எக்கானமி இன்ஃப்ளோ வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க. சரி, இப்போ வந்து சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்து பூம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறது ஒரு விதத்தில் அந்த பாசிட்டிவ் தாட் இருந்தாலும், மறுபக்கத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஃபயர் கிராக்கர்ஸ்க்கு எதிரான பேனை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. போன வருஷம் பண்ண மாதிரி இந்த வருஷம் ஃபயர் கிராக்கர்ஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேன் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக நிறைய ஸ்டேட்ஸான அதாவது ராஜஸ்தான், டெல்லி, ஹரியானா, ஒடிஷா போன்ற ஸ்டேட்ஸ் வந்து பார்ஷியலாக வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணி இந்த ஃபயர் கிராக்கர்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த பேனை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணனால இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் கம்பெனிஸ்க்கு வந்து மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் வந்து ஃபயர் கிராக்கர் இண்டஸ்ட்ரியை வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. முக்கியமாக சிவகாசியில் இருக்கக்கூடிய இந்த பட்டாசு தொழிற்சாலைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். இந்தியாவில் கிட்டத்தட்ட 90% பட்டாசு சப்ளை பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கிறது சிவகாசியில் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 500 கோடி அளவுக்கு வந்து இந்த வருஷம் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
சர்வேல வந்து சொல்கிறாங்க. மேலும் அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா 2020 வந்து பட்டாசு வியாபாரம் வந்து கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு அளவு இருந்தது. இந்த வருஷம் வந்து அது பாதியாக குறைஞ்சிருச்சு. வெறும் 1500 கோடி தான் வந்து பட்டாசு வியாபாரம் எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த சுப்ரீம் கோர்ட் பேனோட இம்பேக்ட்னால மேலும் 500 கோடி வந்து நஷ்டம் ஏற்படும் அப்படின்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த கோவிட் பேண்டமிக் வந்து இந்த பட்டாசு இண்டஸ்ட்ரியை வந்து மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. மற்ற இண்டஸ்ட்ரீஸ் எப்படி பாதிப்பு ஏற்பட்டு அதே மாதிரி ஃபயர் கிராக்கர்ஸ் இண்டஸ்ட்ரியிலும் மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. மற்றமல்ல இப்போ வரக்கூடிய தேர்ட் வேவ் வரும் அப்படிங்கிற ஒரு பயமும், அப்புறம் வந்து ஃபயர் கிராக்கர்ஸோட பேன் லாஸ்ட் இயர்லேருந்தே இருக்கக்கூடிய பேனும் இது வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. கன்சியூமர்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வாங்குறதுலேயும் வந்து ஒரு தயக்கத்தை காட்டுறாங்க. சிவகாசியில் மட்டுமே இந்த பட்டாசு தொழிற்சாலை நம்பி 6.5 லட்சம் குடும்பங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ இந்த இண்டஸ்ட்ரியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க வந்து மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுவாங்க அப்படின்றாங்க. ஒரு காலத்தில் வந்து மிகப்பெரிய பூமிங் இண்டஸ்ட்ரியாக இருந்த இந்த ஃபயர் கிராக்கர் இண்டஸ்ட்ரி வந்து இப்போது இந்த ஒரு கோவிட் பேண்டமிக்னாலையும் அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட பேன்னாலையும் மிகப்பெரிய வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டுமல்ல பல மாநிலங்கள் வந்து ஃபயர் கிராக்கர்ஸை வெடிக்கக்கூடாது அப்படிங்கிற பேனும் போட்டதுனால சிவகாசியில் வந்து அந்த தொழிலை நம்பியிருக்கக்கூடிய ஃபேமிலிஸ்க்கு வந்து மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வேல வந்து சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி வந்து பேன் தொடர்ச்சியாக வந்து இருக்கும் பட்சத்தில் இந்த பட்டாசு வியாபாரத்தை வந்து விடக்கூடிய அளவில் மனப்போக்கில் தான் வந்து நிறைய வியாபாரிகள் வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த பட்டாசு இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு அழிவை நோக்கி போயிடும் அப்படிங்கிற ஒரு பயமும் வந்து ஏற்படுது. ஏன்னா வந்து பட்டாசுனால ஏர் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வந்து ஏற்படுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போதைக்கு போயிட்டுருக்கு. அதாவது சைனாவுக்கு வந்து 50,000 கோடி நஷ்டம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸும் வந்து முக்கியமாக சிவகாசியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸு, அதை நம்பி இருக்கக்கூடிய 6.5 லட்சம் குடும்பங்கள் டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ அதை டிபெண்ட் பண்ணியிருக்கிறவங்க மிகப்பெரிய பாதிப்புக்கு வந்து உள்ளாவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ தீபாவளியை முன்னிட்டு என்னடா அவன் வந்து ஒரு நெகட்டிவான வீடியோ போடுறான்னு இருக்கிற ரியாலிட்டி ஃபேக்டை வந்து சொல்லி தான் ஆகணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மீண்டும் இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென் இஸ்லாம் சைனிங் ஆஃப். என்னோடய குரல் ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். ஸோ அதுக்காக மன்னிச்சிடுங்க, உடம்பு சரியில்லை, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை எவ்ரிவன். தேங்க்யூ. டேக் கேர். குட் நைட். பை.